கிழங்கா இல்லையாப்பா? அவரு சங்கரா இது பாரு இது கிழங்கா தான் நல்லா இருக்கும். நல்லா இல்லையா? சரிப்பா. அந்த லாஸ்ட்ல சங்கரா இருக்கு அது எவ்வளோ? அது அப்படியே 500 ரூபாய். அது அங்கே போலியா? இங்கே உட்காந்துக்கிறா 12 மணி எஸ்கேப் ஆகிடுவே. அண்ணா கிழங்கா மீன் இருக்கா? கிழங்கா மீன் இருக்கா? சங்கரா, தேங்காய் பாறை, கடமா, எறா, சின்ன ஆயிலா இருக்கா? ஆயில வந்து கிழங்கு கிடைக்குமா? தேங்காய் தான் சாப்பிட்டேன். 1 கிலோ 1000 ரூபாய் ஆயிடுச்சுல்ல? ஏன் அவ்வளோ ரேட் ஏற்றுறீங்க நீங்கள்? நீங்கள் சொல்கிறது தான் வேலை, நாங்கள் வாங்குகிறோம். 700 இருந்தது, 700 இருந்தது, 800 ஆச்சு, இப்போ 1000 ஆயிடுச்சு. 700 இருந்தது. நாங்கள் அப்போவே இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். 400 மேலே வாங்க மாட்டாங்க. அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ 1000 இருக்குது. தீபாவளிக்கெல்லாம் 1200 ஆகிடும் போலையே. என்கிட்ட எப்பவுமே வேலை 1000 இருந்தால் தான் நான் கொடுப்போம். வஞ்சிரம் 1000 இருந்தால் இங்கே வரோம். 1500 இப்போ 2500 இது வராது. 1000 1500 தான் வந்துடும். ஸ்ட்ரைக்கு கூட முடிஞ்சிச்சாண்ணா? மீனே கிடைக்கலையா? இந்த ஆடி மாதம் வேஸ்ட். சரி சரி சரி. ஆடி மாதம் காற்று ஒரு தாங்க. இந்த நாளில் தான் நான் மீனே மழை கொடுத்த வாங்கவே ஆள் இருக்காது. அந்த நாட்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் வியாபாரம். 3 நாளில் கிழங்கா எவ்வளோண்ணா? நீ கேட்டதுல போனேன். எவ்வளோ போடுவீங்க? 200 ரூபாய்க்கு தர மாட்டீங்களா? சரி, ஒரு 200 ரூபாய்க்கு கொடுங்க. இருங்க, நான் கீழே இறங்கி வந்துடுறேன். இருங்க தம்பி, 200 ரூபாய்க்கு பார்த்து போடு. ஒரு நிமிஷம் போடுப்பா 200 ரூபாய்க்கு போடு. ஆமாம், நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்குற மாதிரி பார்த்து போடு. நம்ம கடையை தேடி வந்தால் எப்பயுமே பொருள் இருக்கு. நான் அங்கேயிருந்து தேடின்னு வரேன் கிழங்கா மீனுக்காக. தம்பி பெரிய தான், எப்போ வந்தாலும் மீன் அதிகமாக தான் இருக்கும். கிழங்கா மீனுக்காக அந்த லாஸ்ட்லேயே தேடினே வரேன். கிழங்கா மீன் எப்பயுமே இல்லை, கொசுரெலாம் போட மாட்டீங்களா? சரி, ஒரு 2 கேட்குறீங்க. அந்த அண்ணா அன்றைக்கி 2 கொசுறு போட்டார், நல்லா இருந்தது குழம்பு டேஸ்ட்டாக. சரி, ஒன்று போடு. இதாப்பா தம்பி, நெக்ஸ்ட் டைம் பார்த்து போடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் தம்பி தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் சரிப்பா எப்பயுமே இருக்கும்.